என் பேர் ஜோஷுவா. நாங்க அவுட்ரீச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க ஜஸ்ட் இது வந்து ஒரு உங்களை பிரச்சனை, இது வந்து அரசியல் சார்ந்த எந்த விஷயமும் கிடையாது, சரிங்களா? இப்ப நீங்க எல்லாம் அங்கன்வாடிக்காக வேலை செய்யறவங்களா நிறைய பாடுபட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எப்படி நீங்க பாடுபட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா, இப்ப நான் நிறைய அங்கன்வாடிக்கு போயிருக்கேன். இந்த பகுதியில இருக்க அங்கன்வாடியில படிக்கிற அளவுக்கு குழந்தைகள் மற்ற அங்கன்வாடியில இல்லை. அப்ப கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்களோட பணிகளை ரொம்ப சிறப்பா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறதுனாலதான் இங்க இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாராட்டுகள். நான் பல அங்கன்வாடிக்கு ஏற்கனவே போயிருக்கேன். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிப்பாங்க, 5 குழந்தைங்க படிப்பாங்க, அவ்வளவுதான் இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அங்கன்வாடியில சேர்த்து தான் சொல்றேன் நான், சரிங்களா? அப்ப இங்க இவ்வளவு குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிருக்கீங்க, உங்க உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியுது எனக்கு. சரி, இப்ப எனக்கு என்னன்னா, உங்க சார்பாக நீங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்களா? நீங்க என்ன பிரச்சனைகள், இது வந்து அரசியலுக்காக கிடையாது. இப்ப அனைவருக்கும் வணக்கம். நான் கில்நகர் அங்கன்வாடி பணியாளர் ஷர்மிளா. நான் வந்து 2017 வந்து இங்க அங்கன்வாடி குறு அங்கன்வாடி பணியாளரா வந்து இங்க ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப பணிசுமை வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. 2021 எங்களை வந்து தேர்தல் வாக்குறுதி 313 இதுல வந்து எங்களை கண்டிப்பா அங்கன்வாடி பணியாளர்களை ஒரு நிரந்தரமான ஊழியர் ஆக்குறோம், அவங்களுக்கான முறையான காலமுறை ஊதியம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே அப்ப அவங்க சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை நாங்க எழுச்சி ஆக்குறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் ஒரு விரல் புரட்சி பண்ணி நாங்க இந்த பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில 4 வருஷம் கடந்து 4.5 வருஷமும் கடந்து இப்ப தேர்தலை ரொம்ப எதிர்நோக்கி இருக்கிற நேரத்துல எங்களுடைய பணியை வந்து நிரந்தரமாக்குனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அங்கன்வாடி பணியாளருக்கான வேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற கருத்து தான் பொதுவா இருக்கு. ஆனா எங்களுடைய வேலை அது கிடையாது. ஒரு சொசைட்டில இருக்கிற எல்லா வகையான பயனாளிகள், அதாவது கர்ப்பிணிகள், ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து 14 வயசுல அவ அடலசென்ட் கேர்ள் ஆகுறா. அந்த அடலசென்ட் கேர்ள் ஏஜ்ல இருந்து நாங்க ஒரு பெண்ணை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு கரெக்டான அயன் சத்து கிடைக்குதா, அவங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால எடுத்தா நம்ம சமூகத்துல ஒரு அடலசென்ட் கேர்ள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி ஆகும்போது அந்த கர்ப்பிணிகளையும் நாங்க பாதுகாத்து அவங்களுக்கு சத்து மாவு, அவங்களுக்கு அயனு, அவங்களுக்கு மாசம் அவங்களுடைய பரிசோதனை எல்லாத்தையும் நாங்க மானிட்டர் பண்றோம். ஒரு கர்ப்பிணி வந்து அடுத்து பாலூட்டும் தாய்மார் ஆகுறாங்க, அவங்களுக்கும் நாங்க சத்து மாவு, அவங்க குழந்தையோட வளர்ச்சியை வந்து நாங்க மாசம் நாங்க கண்காணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் வாரத்துல 3 பச்சை முட்டை அந்த வீட்டுக்கு போய் சேர்றதை நாங்க உறுதிப்படுத்துறோம். இங்க வந்து எங்க கிட்ட குழந்தைகிட்ட பச்சை முட்டை வாங்கும்போது குழந்தையோட தான் பேரண்ட்ஸை வரணும், ஏன்னா அப்பதான் உங்க குழந்தை வளர்ந்துருக்கா நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு அதையும் நாங்க உறுதிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை 2 வயசு வாங்கினதுல இருந்து 2 வயசுல இருந்து 5 வயசு வரை எங்க அங்கன்வாடியில முன்பருவ கல்வி, அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கறத வந்து நாங்க குழந்தைங்களுக்கு கற்றலை வந்து விளையாட்டின் மூலமாகவோ 5 வகையான வளர்ச்சிகளையும் கொண்டு வரும். உடல் வளர்ச்சி, இயக்க வளர்ச்சி, சமூக மன எழுச்சி வளர்ச்சி, எல்லாமே வந்து நாங்க 5 வகையான வளர்ச்சிகளும் குழந்தைகளுக்கு கொண்டு வந்து தரோம். சோ அப்படி இருக்கிற எங்களுடைய இந்த பணியில இப்ப குறிப்பிடத்தக்க எஸ்ஐஆர் பணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிக மிக பணி சுமையா இருக்கு. சொல்ல போனா எங்க பேரண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு பால்வாடி இருக்குமா, இன்னைக்கும் நீங்க போயிருவீங்களா அப்படின்ற ஒரு அவ நம்பிக்கையில தான் இன்னைக்கு கூட நிறைய பேர் ஏமா ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம்
மிஸ் நாங்க வந்து பார்த்தா நீங்க எஸ்ஐஆர் போயிருவீங்க அப்படின்றதுனாலதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரல அப்படின்னு கூட சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க. எங்களை நம்பி இருக்கிற இந்த பேரண்ட்ஸுங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் அந்த எஸ்ஐஆர் பணின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பணி சுமையா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு 3 நாள் ஒரு குழந்தை தொடர்ந்து இந்த இடத்துக்குள்ள வரலன்னா திரும்ப அந்த குழந்தை வரதுக்கு ரொம்ப அழுகும். அதனாலதான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கூட மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு வேலையை வச்சு அவங்களுக்கான ஃபீடிங் கொடுத்து, ஏன்னா 2 நாள் 3 நாளைக்கு மேல குழந்தைங்க நம்மள பார்க்காம இருந்தா இங்க வந்து பழகாதுன்றதுனாலதான் நாங்க வந்து அந்த லீவ் கூட எடுக்காம இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு இந்த எஸ்ஐஆர் பணி நேத்து ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சனி ஞாயிறு கூட விடுப்பு கிடையாது. இதுல எங்க பேரண்ட்டுக்கே உண்மையாவே இவங்க எஸ்ஐஆர் தான் போறாங்களா இல்ல இப்படி லீவ் சொல்லிட்டு மிஸ்ஸிங் எங்க இருக்காங்க. ஆனா இங்க சில பேர் வரதை பார்த்தோன்னே அவங்க நம்புறாங்க, அவங்களும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் எங்களால இந்த வேலையை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சுமையா இருக்கு. இது வந்து இந்த எஸ்ஐஆர் பணியில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆயிருக்காங்க. பட் அவங்க எல்லாமே அவங்க வேலையை இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்றதோட வந்து எஸ்ஐஆர் செய்யறதுக்கும், நாங்க எங்க கர்ப்பிணிக்கு மாவு கொடுக்காம, நாங்க ஒரு பாலுக்கும் தாய்மாருக்கு மாவு கொடுக்காம, முட்டை கொடுக்காம, சாப்பாடு போடாமன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல இருந்து வளர எல்லா குழந்தைகளுக்கும் இந்த 3 மாசமாவே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. நாங்களும் அது மூலியமா ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், மன உளைச்சல் பட்டிருக்கோம். சம்பளம் டைமுக்கு வந்துருதா உங்களுக்கு? இஎஸ்ஐ பிஎஃப் அதாவது 2015 ஆகஸ்ட்ல இருந்து ஜிபிஎஃப் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது வரைக்கும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது மேல எங்களுக்கு ஒரு பைசா கூட இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு கடனே தருது இல்லை. எஜுகேஷன் லோனோ இல்ல என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரி எந்த ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. கேட்டா எந்த ஆபீசர் என்ன சொல்றாங்க, வேற எங்கன்னா போட்டிருக்காங்களா ஜிபிஎஃப்ல அவங்க அது மாதிரி எடுத்துட்டு வாங்க நாங்க போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஜிபிஎஃப் நாங்க லோன் கேட்டிருக்கோம் எங்களோட இதுக்கு. ஏன்னா நாங்க நிறைய இடத்துல லோன் வாங்கி இஎம்ஐ கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் அதிகமா போகுது. எங்க பணத்தை எங்களுக்கே கொடுத்தாங்க, எங்க வட்டி வந்து நாங்க ரிட்டையர் ஆகும்போது எங்களுக்கே வரும் இல்லைங்களா அது. ஆனா அது வந்து ஜிபிஎஃப் இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரல. சம்பளம் டைமுக்கு வந்துருதா? சம்பளம் உங்களுக்கு மத்தபடி நீங்க இந்த குழந்தைங்களுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ கொடுக்கறதுக்கு தேவையான பொருள்லாம் உங்களுக்கு கரெக்டா டைமுக்கு வந்துருதா? அதெல்லாம் வந்து இந்த சிவில் சப்ளைல இருந்து வந்துரும். டாய்ஸ் இது அரிசி பருப்பு அதெல்லாம் வந்துரும். எல்லா வசதிகளும் கரெக்டா அதெல்லாம் வந்துரும். உங்களுக்கு வந்து நிரந்தரம், அதாவது பணி வந்து நிரந்தரம் பண்ணணும். ஓய்வூதியம் வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் வந்து 6750 ரூபாய் நாங்க கேக்குறோம். 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அந்த பென்ஷன். வயசான ஒரு மருந்து மாத்திரை அவ்வளவு ஆகுது. கோயில எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க வயசான ஏழைங்க, இந்த ஹெல்பர் உதவியாளருங்க, ரொம்ப எல்லாருக்கும் ஒரே பென்ஷன் தான். ரிட்டையர் ஆன டீச்சருக்கும் அதே பென்ஷன் தான், உதவியாளருக்கும் அதே பென்ஷன் தான். 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அந்த 2000 என்ன பக்கம் ஒரு 6750 தான் நாங்க சொல்லி இருக்கோம். அது இப்ப ஒரு குழு அமைச்சு இது பண்ணாங்க பாருங்க. இப்ப அந்த கரண் சிங் சார் அவங்க அதுல கூட எங்களோட டெய்ஸி தோழர் போய் சொல்லிட்டு வந்தாங்க, எங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப முடியாம இருக்கிறோம். அதாவது தமிழ்நாடுல வந்து கடைசியில கீழ் மட்டத்துல நாங்க இருக்கிறோம். அதாவது வந்து தொகுப்பூதியத்திலேயே லாஸ்ட்ல இருக்கிறோம். அது வந்து உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லி இருக்காங்க, குறைந்தபட்ச ஊதியம் கொடுங்க 19,000 சில்லர் கொடுங்க அப்படின்னு. இன்னும் கூட எங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி கிராஜுவேட்டி இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. கிராஜுவேட்டி இன்னமும் இந்த அரசு வந்து எங்களை வந்து நாங்க போராட்டம், பெண்கள்னா ரொம்ப அலட்சியமா நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நாள் போராட்டம் பண்றாங்க, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. எங்க பேரண்ட்ஸுங்க எங்களுக்கு போன் பண்றாங்க, டீச்சர் எப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணுவீங்க, நான் வேலைக்கு போகணும், நான் அங்க போகணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றதுனாலே ஒரு நாள் இப்ப கூட நாங்க வந்து போறோம். அதனால எங்களுக்கு வந்து பர்மனன்ட் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மெயினா பணி நிரந்தரம். இப்ப ஒண்ணு கவுன்சிலர் சார்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு எனக்கு இது வரைக்கும் எந்த கவுன்சிலர் வந்து இந்த மாதிரி வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான கவுன்சிலர் கிடைச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உங்க பிரச்சனை என்னன்றது கேட்டு பண்றதுக்கு. அதே சமயத்துல எங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர்ல, அதாவது இப்ப நீங்க தான் ஒரு அமைப்போ இல்ல நீங்க எல்லாம்
நீங்க வந்து எங்களுக்கு என்னோட டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுறேன், எங்களுக்கு அது ஒரு மனுவா கொடுங்க. கண்டிப்பாக இதை நான் டெல்லிக்கு எடுத்துட்டு போய் இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு முயற்சி நாங்க பண்றோம். FRSன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது டெல்லியில வெங்கடேசன் சார் இருக்கிறாங்களா மதுரையில, CITO அந்த சார் கூட சொன்னாரு அந்த பார்லிமெண்ட்ல FRS MP அவரு கூட சொல்றாரு எவ்வளவு பேர் எங்களுக்காக போராட்டம் பண்றாங்க பேசுறாங்க. பட் ஆனா ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு இதுதான் உங்களுக்கு ஃபண்டு FRS நீங்க போட்டுதான் ஆகணும். அவங்க வந்து கண்ணு சிமெண்ட்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வச்சு அந்த வந்து சாதாரண சத்து மாவுக்கு எவ்வளவு எங்களை பிரச்சனை பண்றாங்க. அவங்களே சம்பந்தப்பட்டவங்களே வந்து வாங்க முடியுமாங்க சார்? வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வாங்கலாம், அம்மா வாங்கலாம், மாமியார் வாங்க. இவங்க வந்து இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கதான் வரணும். இப்ப நாங்க பாக்குறது இந்த FRS ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாங்கலாம் கண்டிப்பா ஒரு லெட்டர்ல வந்தாலுமே பெரிய ப்ராசஸ் லெட்டர் கொடுங்க சொல்லி இவங்க லெட்டர் கொடுங்க. நாங்க சரிங்களா? சரி, அப்படி பார்த்து கொடுத்துருங்க. நாங்க கிளம்புறோம். நிகழ்ச்சி ஒரு நிமிடம் கொடுங்க. ஒரு கவலை